நமஸ்காரம் சாமிஜி. நேற்றுக்குள்ள கிளாஸோட இன்னும் ஒன்று ரெண்டு சந்தேகங்கள். இப்போ நம்ம நேற்றுக்கு பேசினபடி நம்மளோட அவயவங்கள் எதுவுமே நான் கிடையாது, எல்லாமே என்னோடது. ஈவன் நேற்றுக்கு பேசினபடி எல்லாமே என்னோடது தான், நான் கிடையாது. ஆனா என்னோட இப்போ உள்ள சந்தேகம், பிராணன் என்கிறது அதுவும் நான் கிடையாதுன்னா, அது பிராணன் போகும்போது எங்க போகுது? ஆனா போய்விட்டா நமக்கு மீதி எதுவுமே செயல்ல இருக்காது. பிராணன் எங்கே போகுது, ஆத்மா எங்கே போகுது? இது ரெண்டும் ஒண்ணா இல்ல ரெண்டும் வேற? இதுல பிராணன் வேற, ஆத்மா வேறதான். இதுல இப்ப எந்த ஆத்மா அப்படிங்கறதுல கொஞ்சம் குறிப்பிடணும். நாம ஆத்மானா என்னங்கிறதுல சில தப்பு பண்றோம். அதனாலதான் கீதையில வேற வேற இடங்கள்ல ஆத்மாவுக்கு நம்ம வேற வேற அர்த்தம் எடுக்கிறோம். நம்ம சில சமயங்கள்ல ஆத்மான மனசுன்னு எடுக்கிறோம். அதனால கீதையிலையும் சில இடங்கள்ல ஆத்மாவுக்கு மனசுன்னு எடுக்கிறோம், சில இடங்கள்ல ஆத்மாவுக்கு பிராணன் எடுக்கிறோம். அப்போ ஒரு ஆத்மா அப்படின்னு ஒண்ணு, பரமாத்ம ஸ்வரூபம் ஒண்ணு இருக்கு. அதனுடைய ஒரு சாநித்தியம், இப்ப கண்ணாடியில நம்முடைய உருவம் தெரிகிறது மாதிரி இந்த உடல்ல அந்த ஆத்ம சைத்தன்யம் பிரதிபலிக்கும். ஒரு சூரியன் 100 கண்ணாடியிலையும் பிரதிபலிக்கலாம், 1000 கண்ணாடி வச்சு 1000 கண்ணாடியிலையும் பிரதிபலிக்கும். இத மாதிரி ஒவ்வொரு உடல்லையும் ஒரே ஆத்ம சைதன்யம் பிரதிபலிக்குது. ஒரே மின்சாரம் பல்ப் வழியா வரும்போது வெளிச்சமா வருது, மைக்கு வழி ஸ்பீக்கர் வழியா வரும்போது ஒலியா வருது, ஏசி வழியா வரும்போது குளிரா வருது. இந்த மாதிரி ஒரே மின்சாரம் வேற வேற உபாதிகள் சரீரங்கள் மூலமாக வரும்போது வேற வேற பிரயோஜனங்களை தர்றது மாதிரி, வேற வேற விதமா வெளிப்படுறது மாதிரி. அது மாதிரி 5 வாட்டு பல்ப்லனா அந்த அளவுக்கு, 10 வாட்டு பல்புனா அந்த அளவு, 100 வாட்டு பல்புனா அந்த அளவு. ஒரே மின்சாரம் அது அந்த உபாதி சரீரம் வெளிப்பட அனுமதிக்கிறது மாதிரி வெளிப்படுறது மாதிரி ஒரே ஆத்மா வெளிப்படுது. அந்த ஆத்மா ஒரு சரீரத்துல வெளிப்படுறத நம்ம ஜீவாத்மான்னு சொல்லுவோம். பொதுவா நம்ம எல்லாம் ஜீவாத்மா. இந்த ஞானம் வர்றதுக்கு முன்ன ஜீவாத்மா, அதாவது அந்த ஒரிஜினல் சைத்தன்யத்தினுடைய பிரதிபலிப்பாக நாம இருக்கோம். இந்த ஜீவாத்மா தான் போகுது வருது. இந்த ஜீவாத்மா எப்ப வருதுன்னு சொல்றோம்னா, பிராணன் வரும்போது. 15வது அத்தியாயம் கீதையில 8வது அத்தியாயத்திலும் இதை பத்தி குறிப்புகள் வருது. 15வது அத்தியாயம் 7வது ஸ்லோகத்திலையும் இதை பத்தி வருது. வாயுர் கந்தானிவ ஆசையாத் அப்படின்னு வரும். காற்றானது பூக்கள்ல இருந்து மனங்கள் எடுத்துட்டு போறது மாதிரி சூக்ஷ்ம சரீரம் அல்லது பிராணன் இந்த உடம்புல இருந்து சூக்ஷ்ம சரீரத்தை எடுத்துக்கிட்டு அடுத்த உடம்புக்கு போகுது அப்படின்னு. அதனால பிராணன் வேற. பிராணனையும் சில இடங்கள்ல ஆத்மான்னு சொல்லலாம். ஆனா ஸ்ட்ரிக்டா சொல்றதா இருந்தா, நல்லா புரிஞ்சுக்கிட்டு பேசுறதா இருந்தா, ஆத்மா அப்படின்னா ஒரிஜினல் நாம சில சமயங்கள்ல பிராணன ஆத்மா நினைக்கிறோம், மனச ஆத்மா நினைக்கிறோம். இதத்தான் அன்னமய கோஷம். உடம்ப நம்ம ஆத்மான் நான் நினைச்சா அத அன்னமயம்ங்கிறோம், பிராணனை நான் நினைச்சா பிராணமயம்ங்கிறோம். இதெல்லாம் நம்முடைய தப்பு அபிப்பிராயங்கள் இருக்கிற இடங்கள். அடுத்தது நம்முடைய மனசை நாம நினைச்சா மனோமயம் சொல்றோம். தைத்திரிய உபநிஷத்துல இதை பத்தி கூடுதலா டீல் பண்ணிருக்கு. இத ஒவ்வொன்னையும் கடந்து போறத வச்சுதான் டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் அப்படிங்கிற பயிற்சியும் வருது. அடுத்தது புத்திய நாம நினைச்சா விஞ்ஞானமய கோஷம், இன்பங்களை நாம நினைச்சா அது ஆனந்தமய கோஷம் அல்லது ஆனந்தமயம்னு சொல்றோம். இது எல்லாமே நம்மளுடைய தப்பு அபிப்பிராயங்கள் இருக்கிற இடம். இதுல இருந்து நாம இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆளு அதான் நாம அப்படிங்கிறத நாம உணர்ந்துக்கிறோம். அந்த ஆத்மா தனி. அதனால பிராணன் ஒரு சரீரத்தை விட்டு ஒரு சரீரம் போகுது. பிராணனோட சூக்ஷ்ம இந்திரியங்களும் போகுது. இப்ப நம்ம மெய்வாய் கண் மூக்கு செவி சொல்லும் போது இயல்பா டக்குன்னு நமக்கு ஞாபகம் வர்றது இந்த கண்ணு காது மூக்கு. உண்மையிலேயே நாம மெய்வாய் கண் மூக்கு செவின்னு சொல்றது சூக்ஷ்ம இந்திரியங்கள். அந்த சூக்ஷ்ம இந்திரியங்கள் அல்லது சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொல்லலாம்.
அது இந்த பிராணனோட சேர்ந்து இந்த உடம்பை விட்டு அடுத்த புது உடம்புக்கு போய் சேருது. அந்த உடம்புக்கு தகுந்தது மாதிரி அது தன்னை மாத்திக்குது. புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய், அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனால பிராணனும் ஜடம்தான், ஆத்மா மட்டும்தான் சைத்தன்யம். ஆத்மாவினுடைய சாநித்தியம் இருக்கிறதுனால பிராணன் சைதன்யமா இருக்கிறது மாதிரி, ஞான இந்திரியங்கள் அறிவு உள்ளது மாதிரி, கண்ணு பாக்குறது மாதிரி நமக்கு ஒரு தோற்றம் உருவாகுது. இப்போ வண்டி ஓடுது, வண்டிக்கு ஓடக்கூடிய சக்தி கிடையாது, அதுல பெட்ரோலோ அல்லது எலக்ட்ரிக் ஏதாவது பவர் இருக்கணும், அந்த பவர் தான் அதை ஓட வைக்குது. அது மாதிரி நம்முடைய சரீரத்துக்கு ஒரு இயங்குகிற சக்தியானாலும் சரி, அறிந்துகிடக்கூடிய சக்தியானாலும் சரி, அனுபவிக்கிற சக்தியானாலும் சரி, இதெல்லாமே ஆத்ம சைதன்யத்தினால வருது. வெளிச்சம் இருக்கும் போது இயக்கம் நடக்குது, ஆனா அந்த வெளிச்சம் இதுல எதையும் சம்பந்தப்படல. இப்ப நான் பாடம் எடுக்கிறேன், நீங்க பாடம் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா வெளிச்சத்தினாலதான் இது நடக்குது. இருட்டா இருந்தா அது நடக்காது. ஆனா வெளிச்சம் பாடம் எடுக்குதா, வெளிச்சம் பாடம் கேட்குதான்னு இல்ல. அத மாதிரி ஆத்மாவினுடைய சாநித்தியத்துல, இறைவனுடைய சாநித்தியத்துல இதெல்லாம் நடக்குது. ஆனா நம்ம அத பல சமயங்கள் என்ன பண்றோம், நாமளே செய்யறோம், நாமளே புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தப்பு பண்றோம். அது இதை பத்தி விசாரம் பண்ண நம்ம அதுல இருந்து வெளியே வருவோம். அடுத்தது